யெகோவாயிரே பிரேயர் டைம் வழியாக தேவ நாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் இந்த சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன். நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிற வேத பகுதி கொலோசியர் 3:9. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு அப்படின்னு பார்க்குறோம். இதில் 2வது பகுதியை முதல்ல பார்க்கலாம். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. பழைய மனுஷன்னா என்ன? ஆண்டவரை அறிய முன்னாடி இது தவறுன்னே தெரிந்தும் தெரியாமலும் நிறைய தவறுகள் நாம் பண்ணியிருப்போம். ஆனால் அதுவே ரட்சிக்கப்பட்டு அந்த புதிய அனுபவத்தில் நாம் நிறைய பாவங்களை விட்டு விலகுகிற அனுபவத்தில் காணப்படுவோம். அதாவது பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் அப்படி பார்க்கும்போது விபச்சாரக்காரர்கள், அசுத்தர், விக்கிரக ஆராதனைக்காரர், பொருளாசைக்காரர், வீண் வார்த்தைகள், கீழ்ப்படியாமை போன்ற அநேக காரியங்களை பார்க்கலாம். இவைகளை விட்டு நாம் சகல நற்குணம், நீதி, உண்மை முதலியவற்றை கை கொண்டு கர்த்தருக்குள்ள வாழும்போது அவன் புதிய மனுஷனாய் ஆகிறான். ஆனால் என்னன்னா, நாள் போக போக சரியான வழியில் போகாமல், அதாவது பின் வாங்குகிற அனுபவத்தில் காணப்பட்டு ஆண்டவருக்குள்ள சரியாக போகாமல் சலிப்படைந்து தவறி போகிறான் ஒரு மனிதன். ஒரு செகண்ட் நம்ம யோசித்து பார்ப்போம். நாம் ஒரு காலத்தில் ஆண்டவரோடு நெருக்கமாக இருந்த அனுபவத்தில் இருந்தோம். இப்போ நாம் அப்படி இருக்கிறோமா? எப்படி தவறுகிறோம் தெரியுமா? நாம் கிறிஸ்துவுக்குள் புதிய மனிதனாய் மாறியிருப்போம். ஆனால் நாம் விட்டு விலகின அதே காரியத்தில் பழைய அனுபவத்தில் உள்ள மற்ற மனிதர்களை நாம் பார்க்கும்போது அவங்களும் இதை பண்ணுறாங்க, நல்லா தான் இருக்காங்க, நான் ஏன் இப்படி இருக்கணும் என்கிற எண்ணம் உருவாகிறது. பிரியமானவர்களே, நமது பங்கும் சுதந்திரமும் இங்கு இல்லை. நம் தேவனிடத்தில் அங்கே அசுத்த மனிதர்களுக்கு இடம் இல்லை. இப்படியான எண்ணங்கள் மற்றவர்களை பார்க்கும்போது, பழகும்போது, உருவாகும்போது தான் நமக்குள்ள தவறான சில அனுபவங்கள் ஏற்படுகிறது. நாம் ஆண்டவருக்குள்ள வசனத்தில், ப்ரேயரில் போக போக நிலச்சி காணப்பட்டால் இந்த மாதிரி உள்ள காரியங்கள்லேருந்து விலகி காணப்படலாம். வைராக்கியமாக வசனத்தில் நிலைத்து நிற்கிற ஒரு அனுபவம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் எந்த இடத்துலையும் நாம் விழுந்து போக மாட்டோம். ரட்சிக்கப்பட்டோம், ப்ரேயர் பண்ணுறோம் என்பதை விட நாள் போக போக புதிய அனுபவங்களை ஒரு மனிதனால் பெற முடியும். அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுக்குள் ஆவியானவர் கிரியை செய்வார். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரும்போது புதிய புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும். புதிய புதிய அனுபவங்களையும் ஆவிக்குரிய வளர்ச்சிகளையும் பெற முடியும். உங்களை அநேகருக்கு தேவன் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றுவார். அதாவது பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு புதிய மனுஷனாய் கிறிஸ்துவுக்குள் உங்களை மேலும் மேலும் புதுப்பிப்பீங்க. ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.